ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். மும்பை இந்தியன்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு ஆக்ஷனுக்குள்ளே இறங்கும்போது எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாலாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தோட எப்போவுமே கரெக்டாக செயல்படுறாங்க. ஒன்று 2 தடவை மிஸ் ஆகும், இந்த தடவை மிஸ்ஸே ஆகல, சூப்பராக பண்ணிட்டாங்க. அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுற வகையில் நிறைய பேரை வாங்கி போட்டுக்கிறாங்க. முக்கியமாக ஜெரால்டு கோட்ஸியாக இருக்கட்டும், தில்ஷான் மதுஷங்காவாக இருக்கட்டும், 5 கோடி 4.60 கோடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நுவான் துஷாரா 4.80 கோடி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது சூப்பரான விஷயம். பட் அவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை இன்னும் வந்து வலுப்படுத்துகிற வகையில் ஒரு நல்ல ஸ்பின்னர் பியூஷ் சாவ்லாவோட காம்பினேஷனாக போகிறதுக்கு ஒரு சூப்பராக வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவாக வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து முகமது நபிமே ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னராக இருக்கட்டும், இல்லை ஸ்ரேயாஸ் கோபால் மாதிரி ஒரு நல்ல பவுலராக இருக்கட்டும், அது வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் ஸ்ரேயாஸ் கோபால் அவர் வந்து இதுக்கு முன்னாடி RRல விளையாடும் போதெல்லாம் ரொம்ப பேடாலாம் விளையாடினது கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி அவரால் நல்லா விளையாட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றபடி வழக்கம் போல் ஒரு 20,000 ஒரு 4 2 3 யங் பவுலர்ஸ், யங் பிளேயர்ஸை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுல வருஷம் பண்ணுறது இந்த வருஷமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மும்பை இந்தியன்ஸ் பற்றி பாஸ்கி சர்ட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரே வீக்னஸ் வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான். அங்கே வந்து பிட்ச் வந்து அப்சல்யூட் ட்ரீட் டு பேட்டிங்னா ஆயினாங்க. நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர், பும்ரா ரேஞ்சில இருக்காங்க, மதுஷங்காவையும் கோட்ஸி வந்து பாடி லைன் போலிங் டெரிஃபிக்கா போடுறது. டெஸ்ட் மேட்சுக்கு டாப் கிளாஸ் போடுறது. ஓடிஐலயே நான் பார்த்தேன். ஏன்னா ஃபயரி பேஸ், திருப்பி சொல்றேன், அந்த ஃபயரி பேஸ் இங்க வேலைக்கு ஆகுது. அதுவும் நம்ம விக்கெட்ல T20ல ஃபயரி பேஸ் போட்டா வேற ஊருக்கு அடிப்பாங்க, வேற பின்கோடு மாத்தி அடிப்பாங்க. அதனால அவர்லாம் என்னன்றது T20ல போட்டப்பறம் தான் நமக்கு தெரியும். மதுஷங்கா இஸ் அன் அக்யூரேட் போலர், டவுட்டே கிடையாது. இப்போ ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மாக்குள்ள இருக்கிற ஈக்குவேஷன்லாம் என்னன்றது இப்போ டீம்ல 2 குரூப்பிசம் கூட வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த பாலிடிக்ஸ்லாம் வந்தப்புறம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும். இது எப்படி அழகா எடுத்துன்னு போறாங்க. சூரியகுமார் யாதவும் ஒரு கேப்டன், ரோஹித் சர்மா ஒரு கேப்டன், ஹர்திக் பாண்டியா, டூ மெனி கேப்டன்ஸ். 11 பேர்ல 12 கேப்டன் இருக்காங்க. இது ஒரு பெரும் பிரச்சனை வரும். இதுல ஈகோ ப்ராப்ளம் அந்த டீமுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு வேர்ல்ட் லெவல் எடுக்கிறீங்க, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு 11 பேரும் கிரேட்ஸா இருப்பாங்க. ஆஸ் அ டீம் கம்பைன் ஆவாங்களான்னு தெரியாது. சிஎஸ்கேல 5-6 பேர் தெரியாத பிளேயர் இருப்பாங்க. பட் தோனியோட கேப்டன்சில பாண்டிங் டெரிஃபிக்கா இருக்கும். ஸோ அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். டீம்ல எப்படி 11 பேரும் பாண்ட் பண்றாங்கன்றது மெயினே தவிர பிக் நேம்ஸ் எவ்வளவு இருக்குன்றது T20ல வேலைக்கு ஆகுது. எஸ் சார், நீங்க அந்த டெசிஷனை வந்துட்டு ரோஹித் சர்மாக்கு பதிலா ஹார்திக் பாண்டியாவை நாங்க அடுத்த ஒரு 6-7 வருஷத்துக்கு யோசிச்சு இப்ப கேப்டன் ஆக்குறவங்க அப்படிங்கிற முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் அங்கிருந்து ஜிடில இருந்து கூட்டிட்டு வந்து ஹார்திக் பாண்டியா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏங்க நான் வந்து ஜிடில கேப்டனா இங்க இருந்து போய் அங்க ஆயிட்டேன், என்னை நீங்க திரும்ப எம்ஐக்கு வர சொல்றீங்க, நான் வரேன், எனக்கு ஜிடிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் இருக்கு, அதனால நான் உங்க டீமுக்கு வந்துடுறேன், பட் நான் வந்தா கேப்டனா தான் வருவேன்னு ஒரு டிமாண்ட் அவர் வைக்கிறாரு. அந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் மும்பை இந்தியன்ஸோட டெசிஷன். வேற யார் அந்த இதை எடுத்து வச்சாலும் சிஎஸ்கே எடுத்துக்காது, எனக்கு என் தோனி தான் கேப்டன் அப்படின்னு. ஆனா ஏன் வந்து ரோஹித் சர்மா தன்னுடைய பெஸ்ட் ஆஃப் த டைம்ல தான் இருக்கிறாரு. சில இப்ப சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட்லாம் அவங்களுடைய எண்ட் ஆஃப் த கரியர்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா ஒரு டவுன் ஃபேஸ பார்த்தாங்க, அப்புறம் எக்ஸிட் ஆனாங்க, அதெல்லாம் ஓகே. ரோஹித் சர்மா இன்னும் தன்னுடைய பெஸ்ட்ல இருக்கிறாரு. டீம் வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் தான் ரன்னர் அப்பா வந்திருக்கிறாரு. ஐபிஎல்ல 5 கப் அடிச்சிருக்காரு. இவரை எதுக்கு இப்போ வந்து கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் ஆகும் சார்? நீங்க அதை சப்போர்ட் பண்றீங்களா இல்ல? உங்களோட வியூக்காக. இல்ல ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருக்கணும். இப்ப மும்பைக்குன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் இருக்கணும். நீங்க கோயிங் பை த ரிசல்ட்ஸ் ஹி ஹஸ் ப்ரொவைடட் டு தி டீம். மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷனும் as a captain and as an opening bat பார்த்தா ரோஹித் சர்மா தான் இருக்கணும். 2 பேருமே ஃபிட்னஸ் கோஷன்ட் நீங்க பார்க்கும்போது 2 பேரும் ஈக்குவலி அன்ஃபிட்டா தான் இருக்காங்க. இவர் யங்ஸ்டரா இருந்து அன்ஃபிட்டா இருக்காரு, அவர் கொஞ்சம் வெட்டரன் ஸ்டேஜ்ல போய் அன்ஃபிட்டா இருக்காரு ரோஹித் சர்மா. அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேப்டன் அங்கேயிருந்து இன்னொரு டீமுக்கு வரும்போது அவ்வளவு ஈஸியா ஒத்துக்க மாட்டார் ஒரு பிளேயர் ஆடுறதுக்கு. ஸோ இதுதான் அங்க பிரச்சனை. ஸோ டூ மெனி கேப்டன்ஸ் இந்த டீம் தான். இதை வந்து அவங்க எப்படி டீல் பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா வெளில வந்து ஆப்ஷன்லயே வந்திருக்கலாம் இதுக்கு, கேப்டன்சி இல்லைன்னு சொன்ன உடனே. பட் இது வந்து பெரும் பிரச்சனையா வரும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல இது ஒரு பெரும் பிரச்சனையா வரும். ஐ திங்க் ஒரு ஹேண்ட்லிங் ஆஃப் த போலர்ஸை பார்க்கும்போது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு கேப்டன்சில. பட் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஜெல்லை கொஞ்சம் கூலா ஜெல்லை, ஒரு ரவிசாஸ்திரி வந்து ஒரு கலகலப்பான ஒரு கோச்சா இருக்காரு பாருங்க டீமுக்கு. அந்த மாதிரி ஒரு மீதி 10 பேரோட ஜெல்லா இருந்து நீங்க பார்க்கும்போது
இவருக்கு என்ன ஹர்திக் பாண்டியா ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. சார் ஃபியூச்சர் யோசிச்சு தான் ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் அப்படி போட்டிருப்பாங்க. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபேட் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்து கிறிஸ் கேல வந்து டக் அவுட்ல 11ல ஆடாம எல்லாம் பார்த்திருக்கோம் இல்ல, அந்த டைப்ல தான் இருக்கு. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா நீ இரு, ஆனா எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் மோர் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்.